மாடி தோட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இப்போ நம்ம ரோஜா செடிகளில் புது மொட்டுக்கள் வந்தாச்சு. நம்ம ரோஜா செடி வாங்கின புதுசில் நமக்கு 20 நாள்லேயே புது மொட்டுக்கள் கொடுத்து பூத்து முடிச்சிருச்சு. நான் ரோஜா செடியில் அப்போ பூ பறிக்கும் போதே நல்லா அந்த காம்புகளை நிறைய கட்டிங் விடுற மாதிரி தான் கட் பண்ணேன். அதனால் நான் கட்டிங் விடலை செடிகளுக்கு. ஏன்னா நம்ம ரோஜா செடிகளுக்கு எப்போயுமே கட்டிங் தான் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புது தளிர்கள் வரும். நான் பறிக்கும் போதே பண்ணதுனால கொடுக்கல. இப்போ நமக்கு புது தளிர்கள் மொட்டுக்களும் வச்சாச்சு. நான் இதுக்கு என்ன ஃபீட் பண்ணுவேன்னா பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அரிசி கழுவுற தண்ணி, அதுக்கப்புறம் பூண்டுத்தூள், வெங்காயத்தூள், வாழைப்பழத்தூள் இதெல்லாம் இருக்கிற டைமில் ஒரு நாள் நைட்டு இல்லை 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அதில் கொஞ்சமாக தண்ணி அளவுகள்லாம் இல்லை அதை அப்படியே நான் சேர்த்து அதை தான் ஃபீட் பண்ணுறேன். இதுலேயே எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா தான் கொடுக்குது. நமக்கு அப்போ ஆரஞ்சு ரோஸ் மட்டும்தான் நமக்கு பூக்கவே இல்லை. இப்போ ஆரஞ்சு ரோஸும் நமக்கு மொட்டுக்கள் வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் மஞ்சள் ரோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு போன டைம் என்ன பூ எந்த இடத்துல பூத்துச்சோ அதே மாதிரி 3 ரோஸு அதே இடத்துல தான் வச்சுருக்கு. மேலே 1 சைடில் 2 அந்த மாதிரி தான் வச்சுருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா அப்போவே நமக்கு 3 மொட்டு வச்சுருந்தது. பட் 1 தான் பூத்துச்சு, 2 அப்படியே இருந்துச்சு. அது நான் பூக்காதுன்னு நினச்சேன். பட் திரும்பவும் மற்ற செடிகள்லாம் 2வது டைம் மொட்டுக்கள் வைக்கிறப்ப அந்த மொட்டுக்கள் பெருசாகிட்டு இருக்கு. பட் ஆனால் ரிசல்ட் ஓகே, நமக்கு பூ பூக்க ஆரம்பிக்குது. அதுதான் நமக்கு வேணும். ரோஜா செடியை பொறுத்தவரையும் அந்த கட்டிங்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம ஈரப்பதமாக வச்சுக்கிட்டோம்னா எனக்கு அந்த ரிசல்ட்டு கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.